இப்படி எமோஷன் எலெக்ஷன் இதெல்லாம் பேசிட்டு தஞ்சாவூர் டெல்டா விவசாயம் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு வண்டிக்குள்ள இருந்து வரும்போதே தோல்ல தூக்கி போட்டுட்டாப்ல எதை பச்சை துண்டை எப்போதும் தோல்ல தூக்கி போட்டு தெரியாப்ல மேல வந்த உடனே நம்ம எப்பயாச்சும் தான் டாக்டர் நினைப்போம், எப்பயாச்சும் தான் பிரச்சனை போது வைக்கணும் நினைப்போம். அதானே அப்படிதான் நினைக்கணும். ஆனா நம்ம எப்போதும் ஒருத்தங்க நினைக்கிறோம்னா 3 வேளையும் சாப்பிடும்போது நினைக்கிறோம்னா அது நம்முடைய விவசாயிகள் தான் விவசாயிகள் தான் விவசாயிகள் தான். இதை 16 வருஷமா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. கடவுளின் தொழிலை செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் விவசாயிகள் மட்டும்தான். படைக்கும் தொழில் விவசாயி தானே படைக்கிறாங்க. அப்ப கடவுளின் தொழிலை செய்யக்கூடிய விவசாயிகள் அதை அப்படியே மாத்தி கடவுளுக்கே படையல் போடக்கூடியவர்கள் விவசாயிகள். முழுசா கேளு பேச்சு. அண்ணன் சீமானுடைய பேச்சு இதே செங்கிப்பட்டியில தண்ணீர் மாநாட்டில் அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. விவசாயம்னா என்ன, விவசாயம் எப்படி உருவாச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, அதை எப்படி பாதுகாக்க போறோம், தமிழ்நாட்டுடைய தண்ணீர் தட்டுப்பாடு எப்படி உருவானது, அதை எப்படி சரி செய்ய போறோம் அப்படிங்கிறது சீமான் தெளிவா பேசிக்கிறார். அதுல 2-3 ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு கடவுளின் தொழிலை செய்யக்கூடிய விவசாயிகள் அப்படின்னு சொன்னதை கடவுளுக்கும் படையல் போடக்கூடியவர்கள் விவசாயிகள் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாப்புல. உண்மையிலே அது நடிப்பு நல்லா இருந்துச்சு. நீ நடிகண்டா திரிசா உனக்கு தாண்டா மாதிரில மயில்சாமி அது மாதிரி பச்சை துண்டை போட்டுக்கிட்டு விவசாயிகளை பத்தி ஒரு பேசிட்டா விவசாயிகள்லாம் அப்படி பொல பொலன்னு ஓட்ட போட்டு தள்ளிற மாதிரி.